ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியாக நமக்கு வந்து இருக்காது. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய நல்லது கெட்டது இருக்கும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி பயணம் போகும். அந்த பயணத்தில் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி கிரகங்கள் தான். கிரகங்கள் மூலிமா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக பல ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலன் மூலிமா நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் எதிர்பாராத பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் போகுமா, இல்லை எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுதா அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வாக்கு எப்படி பொய்க்காமல் வந்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அதுபோல் இப்போ கிரகங்கள் இப்படி அமையக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த தாக்கங்கள் எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான தாக்கங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதே போல் எது வைத்து இந்த தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுதுன்னா, இப்போ ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலான பலன் கிடைக்கும். அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜூலையில் கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படுது. அந்த மாற்றத்தை வைத்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத கஷ்டம் தீருமா தீராதா அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு பலன்களே ஜூலை மாத பலன்கள் தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜூலையில் கரெக்டாக 6ஆம் தேதியிலேருந்து என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து தான் இந்த கிரகங்களுடைய இதே வந்து வேலை செய்ய போகுது. நீங்கள் கேட்கலாம், வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குமா அப்படின்ட்டு. உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து கிரகங்களால் தான் நடக்குது. நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்குது. அதெல்லாம் நாம் லைஃப்பில் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப அப்டேட்டோடு நம்ம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்பாமே வந்து இருப்போம். ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு நம்புகிற மாதிரியே சில விஷயம் நடக்கும். அதெல்லாம் கொடுக்குறவர் யாருன்னா சனியை சொல்லலாம். ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. நாம் ஒரு வயசில் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாம் பாட்டு இஷ்டத்துக்கு வாழ்வோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது தான் அந்த கிரகங்கள் ஆட்டமே வந்து ஆரம்பமாகும். கஷ்டம்னா என்ன, வாழ்க்கையில் நாம் பண்ணக்கூடிய தப்புகளுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அப்போ நாம் நல்லா தெரிஞ்சு உணர்ந்து செயல்பட முடியும். அதனால் எப்பயுமே வந்து கிரகங்களை மட்டும் அசால்ட்டாகவே வந்து நினைக்கக்கூடாது. ஸோ கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே இருக்கும். சில கிரகங்கள் தான் வருடத்துக்கு ஒரு முறை மாறும், சனி குரு இந்த மாதிரி. ஆனால் சில கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாற மாற சனி எந்த இடத்துல இருக்கோ, குரு எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும். ஸோ அதனோட அடிப்படையில் தான் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த முக்கிய விஷயங்களை சொன்னதை வந்து நீங்கள் பொறுமையாக கவனித்தது போல் இப்போ உங்களுக்கான பலனை சொல்கிறேன். தெளிவாக வந்து பொறுமையாக கவனிங்க. ஸோ உங்களோட ராசிக்கு பலன்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பலனை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுவது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் சொன்னல. அதனால் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கிரகநிலை வந்து சொல்லிடுறேன். கிரகநிலையை பார்க்கும்போது
அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன், ராசியில் சூரியன் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு சனி, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் ஒரு பக்கம் சிறப்பு கிடையாது, கிரக மாற்றங்களும் இன்னொரு பக்கம் இந்த மாதம் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி 7வது மாதம் 2026 அன்னைக்கு பாகிஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 4/7/2026 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது. 18/7/2026 அன்னைக்கு ராசியிலேருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இருந்து ராசிக்கு மாறுறாரு. 27/7/2026 அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்திலேருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறுறாரு. 30/7/2026 அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே வந்து குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதம் ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆட்சியாக வருகிறார். ஸோ பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு வருகிறார். இதனால் உங்களுக்கு இந்த மாதம் வசதிகள் பெருக ஆரம்பிக்கும். உறவினர்களோடு சுமூக நிலை காணப்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கிறது உண்டாகும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பொருளாதார வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும். தொழில் உன்னத நிலையை அடைய முடியும். குடும்பத்தில் கூட முன்னேற்றங்கிறது சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் நடைபெறுவதெல்லாம் இருக்கும். பணவிரயமும் காரிய தாமதமும் கூட ஏற்படலாம். எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் நற்பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த அனுசரணையை பெற்றுக்க பாருங்கள். எப்பயுமே மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும்போது அந்த அனுசரணையை முழுசாக வந்து பெற்றுக்கணும். அப்படி பெறும்போது தான் நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். நிறைய பேர் ஈகோ காரணமாக அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்கணும். அப்புறம் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யோகமான சலுகைகள் பெற முடியாமல் போகலாம். ஆனாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு தங்கு தடையின்றி கிடைக்கும். வியாபாரிகள் கூட முன்னேற பாதையில் செல்ல முடியும். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்க. அரசியல்வாதிகள்லாம் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை. கலைஞர்கள்லாம் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவீங்க. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை காணலாம். நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள் இதெல்லாம் தாங்க. ஸோ இந்த பலன்கள் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பலன்களை தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறையானது காட்டணும். மனதில் துணிச்சலுங்கிறது ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணணும். புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்.
உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ பட்ட கஷ்டம் தீருமா தீராதாங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து இனி பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.